நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ராகவ் ரொம்பவுமே முடியாமல் பாத்ரூமுக்கும் பெட்டுக்குமா நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதை பார்க்குற நம்ம அபி வந்து ராகவ் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், ராகவ் நீ காலையில் கொடுத்த ஸ்வீட்னால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அபிக்கிட்ட வம்பிழுக்கிறாப்புல. அபி இருந்துக்கிட்டு, என்னது நான் காலையில் கொடுத்த ஸ்வீட்டுக்கா இப்படி ஆயிடுச்சு, எல்லாருமே தானே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ எனக்கு மட்டும் ஏதாச்சும் கலந்து கொடுத்துருப்ப அப்படின்னு நம்ம ராகவ் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ அபி கொஞ்சம் இருங்க, நான் போயிட்டு ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஆகாஷ் வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அனு பேசுனதை வச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அபி எதுவும் ஆகாஷ்கிட்ட பேசலை, நேராக ஓம வாட்டரை எடுத்துகிட்டு வந்து ராகவுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேயே பேயும் இருக்குது, பிசாசு பேயும் இருக்குது, சாமியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அபி சொல்ல, உடனே அதுக்கு ராகவ் வந்து ரொம்பவுமே தேங்க்ஸு நீ பேயின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓம வாட்டரை வாங்கி குடிச்சிட்றாப்புல. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த இது நிற்கலையாட்டுக்கு திருப்பியும் பாத்ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம அபி மறுபடியும் கிச்சனுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கலந்து தேனில் கலந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிட்டு வந்து பார்த்தா ராகவ் பாத்ரூம்குள்ளே இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதை கொடுக்குறாங்க. நம்ம ராகவும் அதை சாப்பிட்டுட்டு படுத்துட்றாப்புல, கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சாட்டுக்கு. ஸோ நம்ம அபி வந்து ஆகாஷ் ஏதோ அலைஞ்சிக்கிட்டே இருந்தார், ஹாலில் போயிட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அனு சொன்னதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷும் அபிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஏந்திரிச்ச நம்ம ராகவ் எங்கே அபியை காணுமே, ஒருவேளை முரளியை பார்க்க போயிட்டாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தா ஆகாஷ்கிட்ட தான் அபி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆகாஷ் இருந்துக்கிட்டு, பாரு கொஞ்ச நேரம் நீங்கள் இல்லைனாலும் அண்ணன் தேடி வந்துட்டாரு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அபியும் ராகவும் பெட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து டைனிங் டேபிளில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சாப்பாடு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, எனக்கு கொஞ்சம் வை எனக்கு கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம அபி வந்து ராகவ் கிட்ட போயிட்டு கொடுக்கும் பொழுது, ராகவுக்குன்னு இது நைட்டில் இருந்தே வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி விசாரிக்கிறாங்க ராகவுக்கு, என்னாச்சு எதை சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, அப்போ வந்து ராகவ் வந்து இல்லை சாயங்காலம் வந்து சூப்பு சாப்பிட்டேன், அதுதான் ஒத்துக்கலையாட்டுக்கு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்போ என்கிட்ட இது நைட்டு நான் கொடுத்த குலோப் ஜாமுனில் தான் வயிறு சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னீங்களே, இப்போ வந்து இப்படி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ராகவை தொட்டு தொட்டு நம்ம அபி பேசுகிறாங்க. ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம முரளியால் அதை பார்த்துக்கிட்டு சகஜமாக இருக்க முடியல. அந்த நேரம் பிளேட்டில் இருக்கிற சாப்பாட்டை போட்டு பெசன்னு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல முரளி. இதை அபி கவனிச்சிட்றாங்க. அப்படின்னா நம்ம ராகவ் கூட நெருங்கி பழகிற மாதிரி நடிக்கணும் இவர் முன்னாடி அப்படின்னு நம்ம அபி டிசைட் பண்ணிடுறாங்க. நம்ம ராகவுக்கு மறுபடியும் ஓம வாட்டர்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்து நம்ம ராகவ் கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியே நம்ம அபி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம முரளி பயங்கரமாக வெறுப்பாகிறாரு. அந்த நேரம் பார்த்து அஞ்சலி வந்து ஒரு பிளேட்டில் இதையோ போட்டு கொண்டுக்கிட்டு வந்து உங்களுக்கு நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு முரளிக்கு ஊட்டி விட போகிறாங்க. ஆனால் முரளி இருந்துக்கிட்டு பயங்கர கோபமாக அஞ்சலிக்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ராகவ் சும்மா இருப்பாரா? முரளியை இழுத்து போட்டு வெளுக்க ஆரம்பிக்கிறாப்புல. இன்னி எபிசோடில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.